சமுதாயத்தில் இந்த அவமானம் எத்தனை பேருக்கு நேருகிறது. கற்பழிக்கும் மனித மிருகங்களால் மட்டுமல்ல, காவல் காப்பதை கடமையாக கொண்டவர்களால் கூட இந்த பாதகம் நிகழ்கிறது. ஐயோ, இந்த பாவத்தை, இந்த ஆபத்தை நான் ஒருபோதும் செய்வதில்லை என்று நம்மில் பலர் நம்மையே தேற்றிக் கொள்ளும். ஆனால் நாம் உணராதது என்ன? பிறர் அவமானத்திற்கு தலை குனியும்படி, வெட்கத்தில் வேதனையில் குறுகி நிற்கும்படி நாம் நடந்து கொள்ளும் போதெல்லாம் ஒருவரின் ஏழ்மை, உடலில் குறைகளை, அறிவியல் நிலையை, சாதியை குறிப்பிட்டு அவமானப்படுத்த நாம் முயலும் போதெல்லாம் இங்கே நாம் காணும் இயேசுவின் உருவம் நாம் கண்முன் வரட்டும், நமக்கு கண்கள் தரட்டும், நமக்கு கண்ணியத்தை கற்பிக்கட்டும். ஜெபம். நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் உயர்த்துவேன் என்று சொன்ன இயேசுவே, எங்களுடைய பாவங்களால், கண்களால் செய்த பாவங்கள், காதுகளால் செய்த பாவங்கள், நாவினால் செய்த பாவங்கள், கைகளால் கரங்களால் செய்த பாவங்களினால் உம்மை ஒவ்வொரு நாளும் நிர்வாணப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் என்ற தன்னிலை உணர்ந்து பாவம் தவிர்த்து எங்களுடைய இறை இரக்கச் செயல்களினால் உம்மை போர்த்திக் கொள்ளும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.